ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 10 இடம் மண்ணு பிடிச்சி கொட்டினோமா. ஆல்ரெடி நாங்கள் ஒரு இடத்துல ஓட்டின இடமே தான். அந்த காலர் எடுத்துகிட்டு வா. நானும் கோகுலும் இன்றைக்கி யுவோடெக் ப்ளஸில் லோடு ஓட்ட போகிறோமே. நாங்கள் பெயிண்ட் அடித்து காயம் பண்ணாதரா. என்ன நேற்று கழுவு சொன்னதுக்கு ஏன்னா மேலே கழுவுன. இதெல்லாம் என்ன இதெல்லாம் கழுவுனியா? நஜிமேலுமே பொட்டி கழுவுன. பேரு கேட்டால் கழுவுன. அது கீழே கழுண்டு உளுந்து போயிடும். எகிரி உளுந்து தொலைஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் அந்த கோணு. நான் ஓட்டா ஓட்டு ஸ்டார்ட் பண்ணு. அங்கெல்லாம் ஏன் அந்த பொட்டியில் போட்டிருக்கிறதா டூல்ஸ் பொட்டியில் போடுறதால அங்கங்கே மாட்டியெல்லாம் காயம் ஆகிறதுக்கா. 4 ட்ரையா ஆனில் இருக்குது. வண்டி ஒருத்தோட தொடக்கவே இல்லை. நாய் நக்குன மாதிரி இருக்குது. டப்பு டப்புன்னு சவுண்டு வருது. ஓ, புதுசுனா அப்படி தான் இருக்குமா? பழசாகி போயிட்டா லூஸாக விடுவோமா? கேட்டுக்காங்க ப்ரோ. கோகுல் என்னங்கிறான், புதுசெல்லாம் டைட்டாக தானே இருக்கும், கஷ்டப்பட்டு தான் போடணும், பழசானா தான் லூஸாக இருக்குங்கிறான். அது எப்படி என்ன நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கோகுல் சொல்கிறது கரெக்டாக பொய்யான்னு சொல்லுங்கள். புதுசில் வேறு டைட்டாக இருக்குங்கிறான். எனக்கு ஒன்றும் அப்படி ஃபீல் ஆகலை. ஆனால் கோகுல் கேட்டால் புதுசில் டைட்டாக தான் இருக்கும், உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறான். நான் பிஞ்சிலே படுத்து போச்சுங்கிறேன். அது இதுதான். ஐயோ கடவுளே. கோயம்பேடு தடம்லாம் நிறைய விட்டீங்களா? இந்த ரோட்டுக்கு கலக்கெல்லாம் இன்னுமே அது விதைக்கிறாங்களா? அது மேலே இடம் விட்றா உடஞ்சி வேற போகுதுடா. உடையாதா? லவ்குனுக்குது வண்டியை விட்டு எனக்கு இது கீழே தள்ளிவிடாது. ரோட்டை கிராஸ் பண்ணுறங்கிற பேரில் பழமா பழம் 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 பழம். வெயில் எல்லா நாளத்தோட இன்னைக்கு வெயிலும் அதிகமாடாப்பா. ஆனால் ஓடுது. நம்ம அஜித் கள்ளக்குடி சித்திரம் தச்சான். தட்டுதான் சுத்துட்டோம். என்ன போகல உடனே மோடம் போடுது. மழை வருமா? ஐயோ, மழைக்கு வந்தால் நனைஞ்சு போயிடுவோனே. ஏன் கட்டு வேற நனைஞ்சு போயிருமே. ஆமாம்மா, ஒரே இடம் தான் நனையும். நான் பொண்ணு நிற்குமா வளைச்சா நனையும். கட்டு ஒரே இடம் தான் நனையும். ஆரணை வேற அப்படியே அழுத்தி பிடிச்ச ஆரணையும் முட்டாத அழுத்தி பிடிச்சிக்கிறாங்கப்பா. அது அந்த பிரேக் கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் இழுத்து. அது ஓட்டில் இருக்கும் போதெல்லாம் சொல்ல மாட்டேங்க ஆகணும், இப்போ தான் சொல்லுவீங்க. அதெல்லாம் கீரை பார்த்து கீரை போட்டுருக்கிற. குழம்பு உனக்கு ஏன் குழம்பு? அது ஒரு ஐட்டம் தெரிஞ்சுட்டா அப்படியே மனசில் ஆழமாக பதிச்சிடணும்.
இது இந்த கியரில் தான் போகும்னு. அதெல்லாம் அங்கே எட்டிட்டு பார்க்குறேன். அதெல்லாம் பத்திரமா தான் இருக்குது கால்ச்சந்தில். அதை வேறு எட்டிட்டு பார்க்குறான். அதுக்குன்னு என்ன தூக்கி எஞ்சிட்டு போயிடாத. குடும்ப பிள்ளை குட்டிக்காரன். நீ கல்யாணம் எதுக்கு பண்ற? நீ கேட்கறது வேற மாதிரி கேட்கறிய. நீ கல்யாணம் பண்ணும்னா அது கேட்கற. பரவாயில்ல மாட்டுனா ஒரே இடத்துல அடிக்குது. மழை வேண்டாம்னு சொல்லாதப்ப வழினா மழை பெஞ்சுது. இப்போ என்னடானா எல்லாம் கடலக்கா பிடிங்கிவிட்டாங்க. மழை பெஞ்சா சோளம் விதைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தா மழையே பெய்ய மாட்டேங்கிறான். நான் மானதை என்ன தான் பண்ணுறது? எல்லாம் ரோட்டோரம் பாடுறா கோவில். எல்லாம் அடப்பாச்சரமாக வளர்ந்து போச்சுடா. யாராச்சும் முன்னாடி வந்தாங்கன்னா கூட தெரியாதுடா. பூச்செடி அது என்ன பூச்செடி? போலாம். சிரிப்பே தான் சிரிப்பழகன். ஏடா மண்ணு அங்கே தள்ளிட்டு வரணும். எந்த கல்ல உள்ள கறதையா வருமா வண்டி? உள்ளேடா உள்ள விட. அப்படியே நேரத்தில் தான். எங்க அந்த காலரு? ஒடியா கோகுல எடுத்துட்டு வந்த ஐட்டத்தை இதில் போடு. ஐட்டம்னு வாயா இவ்வளோ காலமாக பொழக்குது. நான் ஐட்டம்னு சொன்னது இந்த காலர் தான் சொன்னேன். ஒரு டைட் பண்ணி க்ரீஸ் அடிக்கணுமா? அடிச்சிட்டானா அட்டுக்குது. இல்லை அது இன்னும் உடனே க்ரீஸ் அடிக்குது. கொஞ்சம் க்ரீஸ் அடிச்சு விடு. அப்போ இல்லை அடிச்சிருக்குதா? அடிச்சிட்டானா அட்டுக்குது. ஓகே நண்பா, பக்கெட்டெல்லாம் மாற்றி ரெடியாக இருக்குது. இதாங்க மேலே இருக்கிற கொஞ்சம் கல்லை உள்ளக்கிறத அள்ளிட்டு வரணுமா. முந்தானேத்து வேறு சம்பவம் ஆயிடுச்சு ப்ரோ. அதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. நைட் என்ன ஆகி போச்சு, இந்த டயர் பார்த்திங்கன்னா வெடிச்சு போச்சுங்கிறேன். டயரு ரெண்டாக பொழந்துக்கிட்டு போயிடுச்சு. எந்த இடம்னு தெரில. பேட்ச் ஒட்டி வேகப்பட்ட வேலை செஞ்சுருக்குறோம். ஆனால் அது தெரியல. தெரியுதா? எந்த இடம்னு தெரியல. சுற்றி விட்டா தானே தெரியும் கோவில். டயர் தரையில் உட்காந்துருக்குது, சுத்த முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம். போ டைட் பண்ணி விடு. டைட் பண்ணிட்டியா? பேனர் எடுத்து பொட்டியில் போடு. இல்லை அங்கே எங்கேயோ போயிட்டானே, வரட்டும். எத்தனை நடை? ஒரு 10 நடையாக ஓட்டணுமா? ஒரு நாளைக்கு ஜேசிபி ஒரு கழுவி விட்டா பரவாயில்ல கோவில். வண்டி மாதிரியே இருக்குது. என் கை நல்லா ஆகணுன்னு தான் கழுவணும். அதுக்கு முன்னாடி விட்டுனா கழுவிக்கலாம், பார்த்துக்கலான்னு மட்டும் சொல்ல மாட்டேன். என் கை நல்லா ஆகணுமா? பார்த்துக்காங்க ப்ரோ. எந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்கிறாங்கன்னு. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நாங்களாம் தேய்ச்சி கழுவோம், நீ தேய்க்கா கழுவ பாரு. இதிலெல்லாம் மண் எவ்வளோ உள்ள நம்பி போய் கிடக்குது. இந்த மண்ணை குத்தி விட்டான்னு நான் கேட்டதுக்கு அன்னைக்கு இதில் என்னம்மா? ஆமாம், அடுத்த நாள் காலையில் குத்தி விட்டுருக்கலாம்ல. சரி, குத்தி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் ரிவேஸ் வா. தேசி போட்டு இரு. வரலாவா?
போதுங்க. நீ ரிவேஸ் தூரத்தில் பெரிய ஆள் தான். கேஜி போய் ஒரு 10 நிமிஷமா வேலை செய்யட்டும். பறந்துருச்சு. ஷிட்டா ஓடி போய் அப்படியே போய் அங்கிட்டு போய் அங்கிட்டு நிற்கும். சேச்சி இப்படி கொடுத்துக்கிறான் பாரு ஆறுன. சரி வா 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 சரியா நாளைக்கு கழிக்கலாம். ஓகே நண்பா, நம்ம கோகுல ஒரு பொருள் ஒன்று கண்டுபிடிக்க சொன்னேன். அவனும் வண்டி 7 ஆயிரம் சுற்றிட்டு வந்துட்டான். எங்கே இருக்குதுன்னே தெரியலன்ட்டான். அதாவது உங்களுக்கும் நான் தெரிஞ்ச நண்பர்கள் விட்ருக்கேன் ப்ரோ. தெரியாத நண்பர்களுக்கு இந்த டிப்ஸு. இந்த டயர் புது டயர் எடுக்கிறீங்கள, இது மாடல் எங்கே இருக்குது, எப்போ வந்த டயரு, இது பழைய டயர் கொடுத்துட்றாங்களா புது டயர் கொடுத்துட்றாங்களான்னு நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அது எப்படி பார்த்து வாங்கினோம்னா, எந்த டயர் சைக்கிள் டயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய டயராக இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் டேட்டு போட்டிருப்பாங்க. காட்டுறேன் பாருங்க. இந்த டயரில் அவ்வளோ தெரியுதா பாருங்க, தெரியுதா? அதாவது 5வது மாதம் 23வது வருஷம். இதுதான் இந்த பாக்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் பேட்ச் நம்பரு இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேவை இது 5வது மாதம். இது கூட கரெக்டாக இல்லையான்னு தெரில. 5வது மாதம் எனக்கு தெரிஞ்ச நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். இது 5வது மாதம், ஆனால் வருஷம் வந்து 23. இப்படி டயரை பார்த்து வாங்க. இப்போ நம்ம எடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து 2024 எடுத்தோம், 1வது மாதம் எடுத்தோம். அதாவது இந்த டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணி 5 மாதம் ஆகுது. அதனால் இது வந்து லப்பரு காஞ்சிருக்காது. அதே மாதிரி பெரிய டயர்லேயும் போட்டிருப்பாங்க. இதுலேயும் பாக்ஸ் கட்டி தான் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்களா, தெரியுதா? இதுலேயும் பாருங்கள், நல்லா கிளியராக தெரியுதா? 23 9வது மாதம். இது மாதிரி தான் டயரை பார்க்கணும். இது மாதிரி பாக்ஸ் கட்டி போட்டிருப்பாங்க. எல்லா டயர்லேயும் இருக்கும். இதே மாதிரி பாருங்கள், டெய்லர் டயரில் ஒரு சைடு தான் இருக்கும். நீங்கள் 2 சைடும் தொலைவக்கூடாது. இதில் இந்த சைடு இல்லை, அந்த சைடு பார்ப்போம். டயரில் ஒரு அலையில் தான் ப்ரோ இருக்கும். என்னைக்கு இப்போ ஒரு டெய்லர் டயரை ரீபெல்ட் நீங்கள் ரீபெல்ட் டயர் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மாடலை பார்த்து எடுக்குங்க. ரொம்ப காஞ்சி போன டயரை எடுக்காதீங்க. சரன்னு தேஞ்சு போயிடும். ஆக மொத்தம் இதில் வெளி சைடு இல்லை, உள் சைடு இருக்குதான்னு பார்ப்போம். ஆனால் டயரில் வந்து ஒரு சைடு தான் இருக்கும். எல்லாம் மண்ணாகவே கிடக்குது. எந்த இடத்துல அந்த டயரில் வெளி சைடு இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, ட்ராக்டர் டயரு ஒரு சைடு திருப்பி போட்டால் ஒரு சைடு தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து டயரை எப்படி வேணாலும் திருப்பி போட்டு ரீபெல்ட் ஒட்டுவாங்கல்ல, அதனால் இதில் இங்கே போட்டுருக்குறான் பாரு. ஓகேவா? 2016 வந்த டயர் தெரியுதா? 2016 தலையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். டயர் கீழே இருக்குது. இது வந்து நான் ரீபெல்ட் எடுத்து போட்டதை வந்து 2021 எடுத்து போட்டேன். 4 வருஷத்து டயர் தான், அதனால் ஒன்ஸ் ரீடயர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டேன். அதனால் ஒவ்வொருத்தரும் பார்த்து வாங்கும் போது டயர் மட்டும் காய்ச்சல் டயர் எடுத்து போடாதீங்க. பச்சை டயரை எடுத்து போட்டிங்கன்னா தான் ரீபெல்ட்டுக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் ஆகும் ப்ரோ. அதே மாதிரி மேக்ஸிமம் டயர் எடுக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் டயர் கடையில் எடுக்காதீங்க. புது ஸ்டாக் அதிகமாக எந்தெந்த கடையில் அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அதில் எடுங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2000 ரூபா கம்மியாக கொடுப்பாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா புது லப்பர் இருக்காது. ஆக்சுவலி அது ஒரு வருஷம் வந்த டயர், ஒரு வருஷம் வந்து அவங்க விற்காத போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டயர்லாம் எடுத்து போட்டிங்கன்னா லப்பரு காஞ்சி போயிருக்கும். 4 வருஷம் ஓடுற டயர் 3 வருஷத்தில் தேஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சது இது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கோகுலும் இங்கே தெரிஞ்சுக்கிறானா. ஓகே நண்பா,
இப்போ என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டிக்கிட்டு வராங்க. புரியுதா? அங்கே கட்டிருக்கிறாங்களா, இதெல்லாம் வாணி எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து புதுசாக காம்பவுண்ட் சுவர் கட்டுறாங்க ப்ரோ. அதுக்கு வந்து மண் பத்தலை. இதுக்கு வந்து குழைப்படுறதுக்கோசரம் அந்த மண் வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு செம்மண் அள்ளி போட்டுட்டுருக்குறாங்க. இப்போ இதுக்கு கல் எங்கே இருக்குதுன்னா, கல் பாருங்கதா அங்கே இருக்குது. அந்த எம்ஸ்டாண்டுக்கு அந்தான கல் இருக்குது. அதை பிடிச்சிட்டு வந்து இதுக்கு வந்து ஓரம் கொட்டணும் ப்ரோ. ஏண்டா துட்டா இதை 4 பைக்கில் அள்ளி விட்டு இதில் தடம் பண்ணி அந்தானே எப்படி எம்ஸ்டாண்டை கொண்டு வரதுன்னு வழி காணோம். ஓகே ப்ரோ, அள்ளி போட்ட வாட்டி நம்ம கோகல் லோடு ஓட்ட ஆரம்பிக்கலாம். இது செம்மண் கல் கட்டி செம்மண் வந்து கொலை போடுறதுக்கோசரம் இந்த ஐடியா பண்ணுறான்னு வச்சுக்காங்களே. இதுக்கு முன்னாடி அள்ளுனதெல்லாம் அடியில் வந்து முறம் மண்ணாக போச்சு. அதனால் வந்து செம்மண்ணை ஓரம் போட்டு விட்டால் கொலை போடுறதுக்கு நல்லா இருக்கும்ட்டு செம்மண் அள்ளி போட்டுருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே. ஏன்டா
ஃபஸ்ட்டு இப்படி ஏறி போ, அங்கே தென்னை மரத்தில் பொட்டி மாட்டிக்கும். போன நடையா பொட்டி மாட்டி தென்னை மரத்தை சாய்ச்சிருப்ப. போதும் போ, விடு போட்டோம். என்ன மாட்டிக்கிச்சு? ஏன் இப்படி எப்படிங்கிற? போ போலாம், போ. பொட்டி மாட்டுருவோனா? போகிறேன் பாரு, இப்போ போட்டு திட்டவும் பாரு எப்படி போகுது. போதுண்டா. டேய், அவ்வளோ தூரம் எதுக்கு போன? இங்கே கொட்டணுமே, அங்கே எதுக்கு போன? மாட்டோம் வா, நான் ஒரு நிமிஷம் இருண்ணா. என்ன வா, போய் இப்படி வந்து போகணும். அருகட்டவன் அங்கே எதுக்கடா போகிற? ஓகே ப்ரோ, இந்த ஒரு நடையை ஓட்டுட்டோம். அடுத்த நட 2 நட நம்ம வாங்கி ஓட்ட வேண்டியதான். வரலாவா? இந்த பக்கம் அப்படியே மாறுறாங்க. ஏன் நம்பரையா? போதுவா? ஃபுல்லாக கட் பண்ண விட்டு போட்டோம். அப்படியே கொஞ்சம் ஸ்டெடியாகவே இருந்து கட் பண்ணு. வரலாவா? மாட்டுமா? சரி, போய் கொஞ்சம் இப்படி வாவா. இது ஆகாது ப்ரோ. வா வா, விடு, வா வா. தூக்கி விட. போதும், தூக்கு. கல் கொட்டும் போது கல்லுக்கிட்ட என்றைக்குமே நிற்கக்கூடாது ப்ரோ. கல் பிசுறு வந்து மூஞ்சி மேலேயே அடிச்சுக்கணும். போலாம், போ. பொட்டி எப்படி கட் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? பொட்டி ரைட் சைடில் போகும்போது வீலை லெஃப்ட் சைடில் மாற்றணும். வீல் லெஃப்ட் சைடு, பொட்டி லெஃப்ட் சைடு போகும்போது ரைட் சைடு மாற்றணும். இப்படி கொஞ்சம் மாற்றி ஆப்போசிட்டில் கட் பண்ணணும் ப்ரோ. அப்போ தான் கரெக்டாக கட் ஆகும். நான் ஒரு லாரி ஓட்டுறவங்க கூட டைலர் பேச விட முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஓரமாக போடான்னு இப்படி கட் பண்ணி பிடிச்சின்னா போவாதுடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஓரமாக போக சொன்னல, இடிக்கும் கொடு. போதும், கட் பண்ண, ஸ்டெடி பண்ண. போலாம், போட்டோம் கொஞ்சம் போ. சரி விடு, நான் 2 நட ஓட்டுறேன். வா, இறங்கிக்கலாம்.
போய் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ போய் ஏதோ ஒரு வீடியோ எடு. இந்தா போ பேசு. போதும். தடம் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ரொம்ப ஏறமா பாரு எப்படி இறங்குதுன்னு பாரு. போதன்னு இறங்குது. இந்த மண்ணை அள்ளிட்டு எப்படி இதில் கொண்டாந்து கொட்டுவோம்னே தெரில. ஜேசிபியில் ஃப்ரண்ட் போயிட்டில் ஒரு அளவுக்கு அள்ளிக்கிட்டு வந்தால் வெயிட்டுக்கு தடம் நல்லா இறுகி போயிருன்னு நினச்சா பக்கெட்டில் அரை பக்கெட் அள்ளிட்டு வந்தாவே வந்து எப்படி சொல்கிறது இதுக்கே இறங்குது. வதன்னு 2 கல்லை எடுத்து போடுறது இல்லாத லப்பர் மாதிரி இறங்குது. வேறு அந்த இடத்துல எவ்வளோ இறங்குது. அதான் இப்போ தான் கோவில் எடுத்துகிட்டு வரா இருப்பார். டிங் 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 காணிங்க. அங்கே ஒரு நட போட்டு விட்ரு. ரிவேஸ் வரான் பாருங்க, எப்படி வரான்னு பாருங்க. ஆட்டி ஒரு எக்ஸல் வேறு வருது. இவன் விடுறதே தக்கா புக்கானு, இதில் வேறு எக்ஸல் வண்டி வேறு. விட்டுறா வரட்டும். ஒரு ஐடை விட்டா ரிவேஸ் நேராக போகாது. வலுவாக இருக்கும். M2வில் போட்டு கொஞ்சம் எடுக்கணும் போகிறத. ஐயில் தான் போடுவேன். ரேஸ் வை கொஞ்சம். போடு. வண்டியா போகலன்னு பார்க்கலாம். நீ அல்லாததுக்கு மேலே அறிவு வேலி போ. இப்போ எப்படி ஸ்டேரிங் டைட்டாக இருக்குதா? ஓட்டுறீங்க. ஓகே ப்ரோ, இது புது பம்புங்கிறதுனால வந்து பவர் ஸ்டேரிங் பம்பு லைட்டாக டைட்டாக இருக்குது ப்ரோ. ஓகேவா? M1ல் போட்டு கொஞ்சம் ரேஸ் வச்சு விட்டா 10,000 ஓடினா பம்பு தன்னைப்பால ஃப்ரீயாக இருக்கும். ஓட்டுனா ஐபஸில் தான் ஓட்டுவேன். வேறு கீர்லேயே யூஸ் பண்ண மாட்டேன். கட்டாவாது, போய் ஒண்டவா. இன்னொரு கீர் சேர்த்தி போட்டான்னா அது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பண்ணு. மாறு. கொஞ்சம் நேரம் விடு. போ இப்படி போ. இது எங்கே ப்ரோ, இதில் லோடும் பிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் விடு. போடா கொஞ்சம் விடு. போதும் வா. இந்த கல்லை எடுத்து வெளியேறிய இங்கே வா. இந்த கல்லை எடுத்து வெளியே போடு. ரிவேஸ் இப்போ தான் குழந்த பாவம். ரிவேஸ் விட்டு பலவர பார்த்து இடுப்பு பிடிச்சிக்க போகுது. உள்ளே போட்டுரு. அப்படியே முத நீ கல் போட்டதா இருக்கட்டும். அப்படியே போ. ஓகே நம்ம இதில் கல்லை தான் எல்லாம் அள்ளணும். இதுக்கு கடகாலுக்கு போட்டுற கல்லை தவிர மீது எல்லா கல்லும் வந்து 8ஆம் தானே இடம் இருக்குது. அங்கே கொண்டு போய் கொட்டணும்னு வச்சுக்காங்களா. நான் மாற்றி போட சொல்கிறேன், நீ போடு. இந்த இடம் வண்டி எங்கேயாச்சும் மாட்டிட்டு உன்னை பேசிக்கிறேன்.
கல் அள்ளுறதை மட்டும் கொஞ்சம் நேக்கு தெரிஞ்சால் தான் ப்ரோ அள்ள முடியும். இல்லைனா நம்ம இஷ்டத்துக்கு அள்ளணும்னா இந்த கல்லை அள்ள முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். எப்படி தான் நோண்டி 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 அள்ளினாலும் கல் பிடிங்கிட்டு அரை போயிட்டு வந்துடும். இல்லைனா அப்படியே டெப்ளேச்சர் பூமி கடியில் வந்து பூந்துக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த கல் அள்ளுறத மட்டும் இதை தான் தள்ள. அதே இடத்துல இப்போ கல் அள்ளி வளைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பக்கிட்ட க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இதே ஃபுல் நடை போட்டுட்டு இதில் போகாது. கொஞ்சம் முக்கால் நடை போட்டுக்கிட்டு தான் போகணும் ப்ரோ. ஃபுல் நடை போட்டால் போகாதுன்னு நினைக்கிறேன். கோகுல் பாருங்க எங்கே போய் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. இந்த கல்லுலோடு ஓட்டுறதுக்கோசரம் தான் இந்த பொட்டி வந்து ஹெவி பொட்டி ப்ரோ. கீழே வந்து 8 போட்டிருக்கிறோம். 24 சேனலில் குறைக்க போட்டிருக்குது. சைடு வந்து 4 mm போட்டிருக்கிறோம் ப்ரோ. இது வரலாம் நாங்களே ஏகப்பட்ட கல் ஓட்டிவிட்டோம். இது வரலாம் பொட்டி எதுவுமே டேமேஜ் ஆகலை. 2020 வந்து இது வந்து 1,60,000 போட்டேன். இன்றைக்கி கூட பொட்டி இந்த பொட்டி எடுத்த ரேட்டுக்கு விற்றுரும் ப்ரோ. ஏன்னா அந்தளவுக்கு பொட்டி வந்து கிளியராக இருக்குது. என்ன சப்போஸ் வெறும் பொட்டி இறங்கி போயிட்டாவே எடுக்க முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். பொட்டி வந்து வெயிட் அதிகம். ஆனால் கல்லை கொஞ்சம் தூக்கி டிப்புன்னு போட்டால் கூட பொட்டி எதுவும் உடையாதுன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கோசரம் தான் நாங்கள் இந்த பொட்டி போட்டிருக்கிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த பொட்டியை வந்து தூக்கும் போது சேனல் என்ன ப்ரோ இத்தனை சேனல் அடியில் இருக்குதுன்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறீங்க. ஏய் நீ எடுத்துக்கலாம். இங்கே பாரு, இப்படி இங்கே போவாதா, அந்த குட்டா மேலே செம்மண் மேலே ஏறிப்போ. அப்படியே அந்த ஓரமாக ஏறிப்போ. போது எடு. அந்தானே ஏறிப்படா. இந்தானே இவன் எங்களா தாபர். டே பின்னாடி என்ன கீரில் போன? ஃபஸ்ட்டில் போ. மூணாவது கீரில் போ. தள்ளுடு போ. இதெல்லாம் ஆகாது. ஏன்னா மண்ணா M1 வந்தியா? ஏய் ஏன்டாடே லோ மூணுலையா வண்டி புழு மூல போகிறது? எப்பட்றா அந்த கல்லெல்லாம் கொண்டு போய் கொட்டுறது? போங்கடா. வண்டி விட்டா சல்லுன்னு பறிச்சுட்டு போவாது. அப்படியே ஊறிக்கிட்டு போகிற. ஒரு நடம் நான் ஓட்டுறேன். மாட்டாத வண்டி போகுது பார்க்குறியா? தள்ளி விட்டு போடா. இவன் அப்போ தான் கல்லை நோண்டிக்கிட்டு இருக்கிறான். M3 அவ்வளோ மொல்லையா போகுது வண்டி. M1 தான் போடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா லோ 3 வந்தியா, லோ 3 வந்தியா? உன்னை யார் லோ 3 வர சொன்னா? M3 தானே வர சொன்னேன். ஏன்னா அந்த வண்டியா பூம்புத்திராவா லோ 3 வரத்துக்கு? அடா கொடுமையா. எம்மில் மாற்று. ஏன்னா லோ 3 வரான், M3 வாடான்றதுக்கு கேட்டால் பைசோட போய் நடப்பு வந்துருச்சான். ஏன்டா வண்டி வேகமாக போடல? எப்படி எடு போட்டோம். ரேஸ் ஆயிப்பலாம். கீர் மாத்திரா.
இந்த ஒரு நடம் கொட்டு, அடுத்த நடம் நான் வாங்கிக்கிறேன். மாட்டுண்டா, உனக்கு மாட்டோம். அது நம்ம கோகுல் பாண்டியோட நிலமை. ஃபஸ்ட்டே M3ல ஜல்லுன்னு போயிருந்தீங்கன்னா போயிருக்கோம். லோ தேடல போட்டுட்டு அப்படி விட்டுற. ஏன்னா வண்டி வேகமாக போனால் போவாதா? லோ மூடில் போனான்னா அப்புறம் என்ன பண்ணோம்? டே 2வது கியர் போட்டுக்கோ. ஆ போ. கீர் போடங்காட்டி மாற தள்ளுறானா. இது அப்படியே ஒரு நேரம் நிறைய விட்டு போ. அவன் M2ல வந்திருந்தானா கஷ்டம் தள்ளுன்னு வந்திருக்கான். அப்படியே ஒரு நேரம் நிறையிட்டு வந்துரு. நீ வா வா. ஓகே ப்ரோ. என் தம்பி என்னங்கிறான், நீ வாங்கி ஒரு 4 நடம் ஓட்டுறா, ஒரு 4 நடம் நீ ஓட்டுறா அப்படிங்கிறான் ப்ரோ. நம்ம கை நல்லா இருந்தாலும் ஐயோ கடவுளை. இதுக்கு 3/4 நட தான் ப்ரோ போட்டிருக்கிறோம். 3/4 நடைக்கே மாட்ட விட்டுறான். போனால் இழுத்து பிடிச்சி போனால் தள்ளுன்னு போயிடும் ப்ரோ. இறங்குதுன்னு தெரியும். இவன் என்ன பண்ணிவிட்டான், மகேந்திராவில் பூமிபுத்ராவில் லோ தேடு போட்டு எடுப்பான். பைசா ஐபஸில் வராத பட்சத்துக்கு லோ தேடில் போட்டு எடுப்போம். இதில் என்ன பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் மாறிக்கணும். அதாவது M2 போட்டு அந்த ஈக்குவல் எடுக்கணும்னா M2வில் போட்டால் தான் அந்த ஈக்குவல் இதில் எடுக்க முடியும்னு வச்சுக்காங்களேன். இவன் என்ன பண்ணிட்டான், 515 நினைப்பா லோ தேடில் போட்டுக்கிட்டான். எப்படி இவன் ஆள் எப்படி பார்த்துக்காங்க. தடம் நல்லா நீட்டாக நிறைய வச்சுக்கிறான். வருவான் பாருங்க, அதான் கொட்டுக்கிறான் பாருங்க, அதான் அந்த இடத்துல கொட்டிட்டு வருவான். அப்படியே லப்பர் மாதிரி பிதுங்குது, லப்பர் மாதிரி பிதுங்குது. போதுவா, அதான் அடிச்சுடு கொஞ்சம். இதை கொஞ்சம் இடிச்சு விடு. அதை கொஞ்சம் உடச்சு விடு. போலாம் போ. ஓகே நண்பா, இப்போ கோவில் திரும்பிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு 2 நடம் அள்ளிவிட அந்த இடத்த கூட சுத்தம் பண்ணிக்கலாம். வேஸ்லேயே வந்துடலாம். ஏசிபியில் வேறு என்னன்னு தெரில, மண்டை பின்னு கத்துது. கீச்சின்னு கிரீஸ் அடிக்காத விட்டு. கிரீஸ் வேறு அடிக்கணும் ப்ரோ. 2 நாள் ஆகி போச்சு ஜேசிபி ஃப்ரெண்டு கிரீஸ் அடிச்சு. நமக்கு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பக்கெட்டில் ஒரு எங்கேயுமே கீச்சின்னு சவுண்டு வரக்கூடாது. ட்ராக்டர் ஆகட்டும் எதாகட்டும், பின் புஷை அடிக்கிற இடத்துல எங்கேயுமே கீச்சின்னு சவுண்டு, டர்ன்னு ஒரு உதற சவுண்டு, பானட்டு உதற சவுண்டு, இந்த சவுண்டெல்லாம் எதுவுமே நமக்கு வரக்கூடாது. அது நமக்கு மனசு கேட்காதுன்னு வச்சுக்காங்களேன். நான் ஆதியிலிருந்து நான் என்றைக்கு வண்டி ஓட்டி எங்கள் அப்பா எனக்கு வண்டி ஓடி பழக்கி விட்டாப்புலையோ அன்னையிலிருந்தே நான் அப்படி தான். எந்த சவுண்டு வந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறது லைட்டாக கீச்சின்னு சவுண்டு வந்தால் கூட அதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறாப்புல. இது வரலாம் நானும் அப்படி தான் ஓட்டிருக்கிறேன். பாருங்க எத்தனை வலை வளைக்கிறான்னு. ஓரமாக போடா.
என்னைக்குமே தென்னை மரத்தை ஒட்டி போனேன்னா தான் வண்டி கட் ஆகுங்க. போலாம். இப்போ கட் ஆக பாரு, ஈஸியாக கட் ஆகுது. ஒவ்வொரு ஐட்டமே கிளி பிள்ளை சொல்கிற மாதிரி சொல்லி கொடுப்பனா. போகல இந்த ஐட்டம் லோ 2ல் போகிறேன். இந்த நட வந்துடுவான். திட்டு கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டான்ல, இந்த நட போயிடுவான். டேய் M2 வச்சு ஃபுல் ஆர்பிஎல் போ. நீ விட்டு போகட்டும். நீ போறதே இப்படின்னு போனீங்கன்னா அங்கே போவோம். நீ அங்கே போய் ஸ்லோ பண்ணிக்கலாம். அங்கே போய் இறங்காது, ரோடு போய் இறங்காது, இவத்துக்குள்ள தான் இறங்குறது. நல்ல ஊரையே கூப்பிடுது ப்ரோ. M2 போட்டு கொஞ்சம் தூரம் இங்கே வர, இங்கே வண்டி வந்து நேரம் ஆனதையும் அப்படியே ஓரமாக பிடிச்சி ஃபுல்லாக இழுத்துட்டு போகிற. M2ல் போ. இந்த ஐடு எப்படி ஏறாது போயிருன்னு பார்த்துட்றேன். போய் அந்த தலைமாடு போய் அவன் கொட்டிருக்கிறான்ல, என் தம்பிக்காரன் கொட்டிருக்கிறான்ல, அந்த இடத்துல ரிவேர்ஸ் வந்து கொட்டி போடலாம். இறங்கினா பார்த்துக்கலாம். அது ரிவேர்ஸ் விடும்போது இறங்கினா அப்படியே தூக்கி விட்டுலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இன்னைக்கு. ஓட்டுறண்டா. கோவில் இந்த நட பார்த்துட்டு முடியலாம், அடுத்த நட நான் வாங்கிக்கிறேன். இதில் இருந்து கோவிலுக்கு கைலாவல அப்படின்னு நினச்சிக்கலாம். கோவிலுக்கு திரம பத்தலை, தில்லு பத்தலைன்னு நினச்சிக்கலாம்.